Hello everyone, welcome to Mr. GTech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா DND ஆப்ஷன் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்கறோம். அதாவது do not disturb. சோ அந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மேலே நீங்க நோட்டிஃபிகேஷன் ஸ்கிரீன் இழுத்தாலே தெரியும். மேலே இருக்க அந்த குயிக் செட்டிங்ஸ்ல DND அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. do not disturb. அதை ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா எந்தவித நோட்டிஃபிகேஷனுமே உங்க மொபைல்ல வராது. கால் வந்தாலும் சைலன்ட்ல போயிடும். ஸோ அதை வந்து இன்னும் நீங்கள் உங்கள் தேவைக்காக எப்படி ஆல்டர் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா சவுண்டு இருக்கும். அதில் போனீங்கன்னா இந்த மெத்தட் கொடுத்துருப்பாங்க. டு நாட் டிஸ்டர்ப் பானில் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும். பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் அதுக்குள்ளே போங்க. ஸோ என்னென்ன சவுண்ட்ஸ் வந்து ஆஃப் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அலாரம்ஸ் இருந்துச்சுன்னா வராது. மீடியா வந்து எந்த வித சவுண்டு வராது. அதாவது கால் சவுண்ட்ஸ்லாம் வராது. உங்கள் மொபைலில் டச்சு சவுண்டும் ஆஃப் ஆகணும் அப்படின்னா அதையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். ஸோ ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அது வேணுமா வேணாமான்னு நீங்கள் மேனுவலாக எடிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நோ சவுண்ட் ஃப்ரம் நோட்டிஃபிகேஷன்ஸ் அதை வேணால் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த வித சவுண்டும் வேணாம், எந்த வித நோட்டிஃபிகேஷனும் ஸ்க்ரீனில் தெரிய வேணாம் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இதையும் நீங்கள் ஆல்டர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது கால்ஸ் வருதுன்னு வைங்களேன். நீங்கள் ஒருத்தவங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதாவது இம்பார்ட்டன்ட் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். அவங்க கால் பண்ணால் மட்டும் ரிங் அடிக்கும். ஸோ என்னோடய மொபைலில் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா, என்னோடய சிஸ்டர்லாம் கால் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கால் மட்டும் வரும். அதே இது வெளியே இருந்து வேறு யார் கூப்பிட்டாலும் அந்த கால் வந்து என் மொபைலுக்கு வராது, அதாவது சவுண்டு வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ப்ரிஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமானவங்க உங்கள் வீட்டில் இருந்து கூப்பிடுவாங்கன்னா அவங்க கால் மட்டும் வர்ற மாதிரி வச்சுட்டு மற்ற காலில் சைலண்ட் பண்ணிடலாம். அது ஒன்று. அலோவ் ரிப்பீட் காலர்ஸ், அதாவது உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க, ரொம்ப அர்ஜென்ட் மேட்டர் அப்படின்னா செகண்ட் டைம் கூட ட்ரை பண்ணுவாங்க கால். ஸோ அந்த மாதிரி செகண்ட் டைம் ட்ரை பண்ணால் மட்டும் கால் வர்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். அலோவ் ரிப்பீட் காலர்ஸ் அதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே 2 டைம்ஸ் வந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கால் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் அது ஆஃப் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் மாதிரி நோட்டிஃபிகேஷன் இருக்கும் DND ஆனில் இருக்கிறதுக்கு. இது ஆஃப் பண்ணுறது நீங்கள் மேனுவலாக நீங்களே எப்போ வேணாலும் ஆஃப் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை மீட்டிங்கில் இருக்கீங்க ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆயிடணும் அப்படின்னா அந்த டைமை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டியூரேஷன் போனீங்க அப்படின்னா டைம் இருக்கும். அன்டில் யூ டேர்ன் ஆஃப் அப்படிங்கிறது மேனுவல். ஸோ ஃபார் 1 ஹவர்னு இருக்கும். நீங்கள் 2 ஹவர் கூட மாற்றிக்கலாம். இல்லை ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படி கூட கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது DNDயில். கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.